ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அப்துல் ரஹ்மான், ஆசிர், அஸ்வர். ஆறாம் வகுப்பு மாணவர்கள் அப்துல் ரஹ்மான், பாசித், அஃபான், தஹசீன், நசீஃபுத்தீன். காவலாளியாக ஆறாம் வகுப்பு மாணவர்கள் மஹபூஸ் அலி, அல் ஃபர்ஹான். பணியாளனாக ஆறாம் வகுப்பு மாணவன் ஜயித் பட்டேல். அரசவை கூடுகிறது. அரசவையில் அக்பர், பீர்பால் மற்றும் அமைச்சர்கள் தோன்றுகின்றனர். பணியாளர் அடிவாங்குதல். அடிக்காதீர்கள், அடிக்காதீர்கள். இவன் முகத்தை நீ யாருக்கும் காட்டக்கூடாது. என்னை அடித்தே கொண்டு விடுவார்கள் போல இருக்கிறதே. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? நான் என்ன குற்றம் செய்தேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? நிறுத்துங்கள் மன்னா, இவன் என்ன குற்றம் செய்தான்? எதற்காக இவனை இப்படி அடிக்கிறீர்கள்? பீர்பால், இவன் பெயர் ஜெயித், நம் நாட்டின் மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலி. இவன் முகத்தில் முழித்தால் எந்த காரியம் நல்லதாக நடந்ததாக சரித்திரமே இல்லை. அதற்காகவா இவனை இப்படி அடிக்கிறீர்கள்? அதை நானும் சோதித்து பார்க்கலாம் என்று நேற்று இரவு இவனை என் அந்தபுரத்தில் தங்க வைத்தேன். இன்று காலை நான் கண் முழித்ததும் இவன் முகத்தில்தான். பிறகு என்ன வாயிற்று மன்னா? அக்கண முதலே என்னுடைய நாள் தலைகீழாக மாறிவிட்டது. ஏகப்பட்ட பிரச்சனை. சிறிது நேரம் கூட ஓய்வெடுக்க முடியவில்லை. ஏன், நேற்று முழுவதும் உணவு உண்ண கூட நேரவில்லை. அதற்கு முழு காரணம் இவன்தான். இவனது துரதிர்ஷ்டமான இந்த முகம்தான். ஆகவேதான் இவனுக்கு 1000 பிறப்படி கொடுத்து தலை வாங்கும்படி உத்தரவிட்டுள்ளேன். ஆம் மன்னா, நீங்கள் கூறுவதும் சரிதான். இவன் தலை துண்டிக்கப்பட வேண்டும். மன்னா, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன பீர்பால்? ஒன்றும் இல்லை. நேற்று காலையில் நீங்கள் இவன் முகத்தில் முழித்தீர்கள். இவன் யார் முகத்தில் மன்னா முழித்தான்? இதில் என்ன சந்தேகம்? என் முகத்தில் தான். பீர்பால், ஏன் சிரிக்கிறீர்கள்? என் நிலைமையை பார்த்தால் உங்களுக்கு கேலியாக தெரிகிறதா? இல்லை மன்னா, நேற்று காலையில் நீங்கள் இவன் முகத்தில் முழித்ததால் உங்களுக்கு உணவு மட்டும்தான் போய்விட்டது. ஆனால் இவன் அதனை பார்த்தீர்களா? உங்க முகத்தில் முழித்ததால் தலையே போக போகிறது. இதில் துர்திசாலி நீங்களா இல்ல அவனா? மன்னா, பீர்பாலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் உங்களே குறை கூறுவார். போதும், நிறுத்துங்கள். பீர்பால் கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? காலமும் நேரமும் இறைவனாக இருக்கும்போது நாம் எப்படி மற்றவரை குறை கூற முடியும் என்ற ஹதீஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னை மன்னித்து விடு பீர்பால், நான் என் தவற்றை நன்றாக உணர்ந்து விட்டேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி மன்னா, விடை பெறுகிறேன். கதையின் நீதி. இறைவனது படைப்பில் யாரும் துரதிர்ஷ்டசாலி இல்லை. அனைவருமே அதிர்ஷ்டசாலிகள்தான். காட்சி 2. அரசவை கூடுகிறது. மன்னன் தனது நாட்டின் நிலைமையை பற்றி அமைச்சர்களிடம் விசாரித்தல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அமருங்கள். அமைச்சர்களே, கூறுங்கள், நம் நாட்டின் தற்போதைய நிலைமை என்ன? மன்னா, எங்கே பார்த்தாலும் நம் மக்கள் மருத்துவமனையை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன, என் நாட்டு மக்கள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்களா? ஆம் மன்னா. அப்படி என்ன நோய்? மன்னா, அது ஏதோ டெங்கு காய்ச்சலாம். எங்கே அந்த சுகாதார அமைச்சர்? அவருக்கே டெங்கு காய்ச்சல் மன்னா. அப்படியா? பீர்பால் எங்கே? ஏன் மன்னா அவரை தேடுகிறீர்கள்? ஆலோசனை கேட்கத்தான். ஏன் நாங்கள் ஆலோசனை கூறுகிறோம்? நீங்கள் சிரிப்பதற்கு தான், சிந்திப்பதற்கு பீர்பாலை தவிர வேறு யாரும் இல்லை. பீர்பால் அரசவைக்கு வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் மன்னா. வலைக்கும் இஸ்லாம். பீர்பால், நம் நாட்டில் எங்கே பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் பரவிக்கொண்டே இருக்கிறதாமே, அதற்கான காரணங்கள் என்ன? மன்னா, டெங்கு வைரஸ் கொசுக்களால் பரவுகிறது. என்ன, கொசுவால் பரவுகிறதா? ஆம் மன்னா, அது ஒரு வகையான ஏடிஸ் கொசு. இந்த கொசுக்கள் அதிகாலையில் அல்லது தாமதமான இரவில் கடிப்பதாக அறியப்படுகிறது. இது ஒரு முறை கடித்தால் நோய் தொற்று ஏற்படுகிறது. இந்த டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்ன? தலைவலி, தசை எலும்பு மூட்டு வலி, துமட்டல், வாந்தி, சொறி இந்த அறிகுறிகளுடன் காய்ச்சலும் அதிகரிக்கும் மன்னா. இந்த காய்ச்சலில் இருந்து மக்களை எவ்வாறு பாதுகாப்பது? மன்னா, டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் கொசுவை அழிக்க வேண்டும். பிளாஸ்டிக் பைகள், கேன்களில் தண்ணீர் சேராதவாறும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்க விடாமலும் பாதுகாக்க வேண்டும். கழிப்பிடங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உணவு பண்டங்களை எப்பொழுதும் மூடியே வைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றினார்கள். இது போன்ற வழிமுறையை பின்பற்றினால் தேவையற்ற நோயை தவிர்க்கலாம் அண்ணா.
மிக சரியான யோசனை பீர்பால். பார்த்தீர்களா அமைச்சர்களே பீர்பாலின் அறிவுத்திறமையை? மன்னா, எப்போதும் பீர்பாலின் அறிவுத்திறமையையே பாராட்டி கூறுகிறீர்கள். மன்னா, பீர்பாலின் அறிவுத்திறமையை நாங்கள் சோதித்து பார்க்கலாமா? தாராளமாக சோதித்து பாருங்கள். பீர்பாலின் அறிவுத்திறமையை சோதிக்க நான் சில கேள்விகளை கேட்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் பீர்பால் சரியான பதில் அளித்தால் அவரே அறிவில் சிறந்தவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பீர்பால், தயாராக உள்ளீர்களா? நான் தயார் மன்னா. பீர்பால், பிரிக்க முடியாதது, கல்வியும் அறிவும், பிரிக்க கூடாதது, எதுகையும் மோனையும், சொல்லக்கூடியது, உண்மையும் தத்துவமும், பார்த்து ரசிப்பது, கலையும் அழகும், பார்க்க கூடாதது, தொலைக்காட்சியும் தொலைபேசியும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு, பள்ளி, பள்ளிக்கு நமது பிரஸ்டையின் பள்ளி. பீர்பால், மிக அருமை. உங்கள் அறிவுத்திறமையை கண்டு நான் மெய்சிலிக்கின்றேன். மிக அருமை பீர்பால், மிக அருமை. கதையின் நீதி: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். காட்சி 3. அரசவையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவலாளி மன்னரை காண ஒருவர் வந்திருக்கிறார் என்று கூறுதல். மக்கள் மனதில் குடிக்கொண்டிருக்கும் மன்னன் அக்பர் வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் மன்னா. வாலைக்கும் சலாம். மன்னா, உங்களை பார்ப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் மன்னா. அவரை உள்ளே அனுப்புங்கள். வாருங்கள், மன்னர் உங்களை அழைக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் மன்னா. வாலைக்கும் சலாம். என்ன இவன் முகத்தில் ஈயாடவில்லை? ஆமாம் ஆமாம், என்ன காரணமோ இவர் மன்னனை காண வந்திருக்கிறார். அமைதி அமைதி, அமருங்கள். ஏன், உங்களுக்கு என்ன ஆயிற்று? உங்கள் முகம் இப்படி வாடியுள்ளது? மன்னா, என்னுடைய 2 குழந்தைகளை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும். நான் விசாரித்ததில் ஒன்று மார்க்க கல்விக்கூடம் இருக்கிறது, அல்லது உலக கல்விக்கூடம் இருக்கிறது. எனக்கு 2ம் சரிசமமாக நன்றாக கற்பிக்கும் பள்ளியை நான் தேடுகிறேன். தயவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கள் மன்னா. இவர் கூறுவது போலுள்ள பள்ளிக்கூடத்தை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. பீர்பால், இவர் கூறுவது போன்ற பள்ளி நம் நாட்டிலேயே இல்லையா? ஏன் இல்லை மன்னா? என்னுடன் வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன். இதுதான் நமது கிறிஸ்டின் பள்ளி மன்னா. பள்ளியில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது பீர்பால்? இப்பள்ளியில் பணியாற்றும் பிஆர் சார் அவர்களே கூறுவார், கேளுங்கள் மன்னா. எங்கள் பள்ளிக்கூடத்தில் உலக கல்வியுடன் நீங்கள் விரும்பும் மார்க்க கல்வியையும் சிறப்பாக கற்றுத்தரப்படுகிறது. எங்கள் பள்ளி மாணவர்கள் மார்க்க கல்வி தொடர்பான பள்ளிகளுக்கிடையேயான போட்டிகளிலும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி போட்டிகளிலும் வெற்றி பெற்று பல பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் பெற்றனர். நீங்கள் சொல்வதை கேட்டால் மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. சரி, உலக கல்வி மார்க்க கல்வியுடன் மற்ற பள்ளிக்கூடத்தில் நடத்துவது போன்ற கூடுதல் பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதா? ஏன் இல்லை? சிஜிசி, சிடிசி வகுப்புகள் மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மூலம் மாணவர்கள் பயமின்றி தங்கள் பேச்சாற்றல் மற்றும் ஆளுமை திறன்களை மேம்படுத்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் மாணவர்களின் உடற்திறனை மேம்படுத்தும் விதமாக டேக்வாண்டோ வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதெல்லாம் சரி பீர்பால், எனது குழந்தைகள் எதிர்காலத்தில் மருத்துவராகவோ உயர் அதிகாரிகளாகவோ வேண்டுமாயின் அதற்கான சிறப்பு பயிற்சிகள் ஏதேனும் உள்ளதா? சபாஷ் மூசா, சரியாக கேட்டீர்கள். இருக்கிறதே, இதோ கூறுகிறேன். ரீச் அகாடமி மூலம் ஜேஇஇ, ஐஐடி, நீட் போன்ற தேர்வுகள் எழுதுவதற்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ், வெறுமனே மாணவர்கள் எதிர்காலத்தில் மருத்துவராகவோ உயர் அதிகாரிகளாகவோ அல்லாமல் சிறந்த மார்க்க கல்வியுடன் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய குடிமக்களாக இருப்பார்கள் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. என்னுடைய மிகப்பெரிய கவலையை நீங்கள் தீர்த்து விட்டீர்கள். மிக்க நன்றி மன்னா. இப்போதே என்னுடைய 2 குழந்தைகளையும் இப்பள்ளியிலேயே சேர்த்து விடுகிறேன். இவ்வளவு அருமையான பள்ளிக்கூடம் நம் நாட்டில் உள்ளதா? உடனே இச்செய்தியை அனைவருக்கும் பகிர வேண்டும். முதலில் நம் குழந்தைகளை இப்பள்ளியில் சேர்க்க வேண்டும். மிக அருமை பீர்பால். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்த செல்வம் கல்வி செல்வமே. அத்தகைய செல்வத்தை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உலக கல்வியோடு அல்லாமல் மார்க்க கல்வியையும் சேர்த்து வழங்கினால் மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்குவார்கள் என்பதில் ஐயமில்லை.